சொந்த ஊரில் எப்படி பிழைப்பது என தெரியாமல் சென்னைக்கு போய் சுண்டல் வித்தாவது பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் உறவினர்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தவர் தான் கஸ்தூரி. KS கோபாலகிருஷ்ணன் விசு இந்த இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு கஸ்தூரி ராஜா. ராஜ்கிரண் மூலம் என் ராசாவின் மனசிலே படத்தை இயக்குன இவர் தொடர்ந்து ஆத்தாவன் கோவில், நாட்டுப்புற பாட்டு, வீரத்தாலாட்டு, எட்டிப்பட்டி ராஜா, வீரம் விளைஞ்ச மண்ணை அப்படின்னு சொல்லிட்டு மண் வாசம் வீசும் படங்களாகவே இயக்கியிருக்காரு. இவர் சொந்தமாக சில படங்களை தயாரித்து இயக்கியிருக்காரு. இதனால நஷ்டமடைஞ்ச இவர் ஒரு கட்டத்தில் சென்னை விட்டு ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. கடைசி முயற்சியா செல்வராகவன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி பண்ண படம் தான் துள்ளுவதோ இளமை. இந்த படம் தான் அவங்க குடும்பத்தையே காப்பாற்றிருக்கான். முதல் படத்திலேயே உருவக்கேலிக்கு ஆளான தனுஷ் தமிழில் தவிர்க்க முடியாத நடிகர். 2 முறை தேசிய விருதுகளை வாங்கிய நடிகர் இவர். தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, ஹாலிவுட் அப்படின்னு எல்லாத்துலேயும் கலைக்க வராரு.